வணக்கம் நேயர்களே. கோலிவுட்ல இப்ப குந்தவை த்ரிஷாவுக்கும் வார்த்தை ஜாலக்காரர் பார்த்திபனுக்கும் இடையே ஒரு பெரிய போரே நடக்குதுன்னு சொல்லலாம். நேத்து நடந்த கலாட்டா விருது விழால பார்த்திபன் சார் பேசின ஒரு விஷயம் இப்ப காட்டு தீயா பரவிக்கிட்டு இருக்கு. த்ரிஷா பத்தி அவர் பேசின விஷயம் அன்அபிஷியலா மொபைல் ரெக்கார்டட் வீடியோவா வைரல் ஆக ஆரம்பிச்சது. இப்போ ஒரு பெரிய சர்ச்சையாவே வெடிச்சு இருக்கு. அது என்னன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. அந்த நிகழ்ச்சியில மேடை தொகுப்பாளர் ஒவ்வொரு நட்சத்திரத்தோட போட்டோஸ் திரையில காண்பிக்க அவங்கள பத்தி கமெண்ட் சொல்லணும். கடைசியா மேடை தொகுப்பாளர் பொன்னியின் செல்வன் குந்தவை த்ரிஷா போட்டோ பத்தி கேட்டப்போ பார்த்திபன் அவரோட பாணியில இந்த குந்தவைய கொஞ்ச நேரம் வீட்லயே குந்த வைக்கிறது தான் நல்லது, அவங்க வெளியே வராம இருந்தா பல பிரச்சனைகள் வராதுன்னு ஜாலியா சொல்ல போய் அது வேணையா முடிஞ்சிருக்கு. சமீபத்துல விஜய் த்ரிஷா ஒன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனதை வச்சு வதந்திகள் பரவற நேரத்துல பார்த்திபன் இப்படி பேசினது த்ரிஷாவை ரொம்பவே காயப்படுத்தி இருக்கு. இதை கேட்ட த்ரிஷா சும்மா விடுவாங்களா? உடனே சோசியல் மீடியால இறங்கி சம பதிலடி கொடுத்திருக்காங்க. மைக் பிடிச்சு பேசுறதால ஒரு முட்டாள்தனமான கருத்து அறிவார்ந்த கருத்தா மாறிடாது, அது பேசுறவங்களோட தரம் தாழ்ந்த புத்தியை தான் காட்டுதுன்னு பார்த்திபன் பேரை சொல்லாமலேயே அவரை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடைசி நேரத்துல தன்னோட பேரை இழுத்த விழா ஏற்பாட்டர்கள் மேலையும் த்ரிஷா சம கடுப்புல இருக்காங்க. விஷயம் சீரியஸ் ஆனதை புரிஞ்சுக்கிட்ட பார்த்திபன் சார் இதுக்கு ஒரு விளக்கமும் வருத்தமும் தெரிவிச்சு இருக்காரு. வார்த்தை ஜாலத்துக்காக விளையாட்டா பேசுனது தவறா புரிஞ்சுக்கப்பட்டுடுச்சு, எது நடந்ததோ அது தவறா நடந்துடுச்சு, இதுக்காக வருந்துறதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயற்சி பண்ணி இருக்காரு. ஏற்கனவே மகளிர் தின வாழ்த்துல ஒர்த்னு சொல்லி போஸ்ட் பண்ணி இருந்தாரு. அதை பார்த்து விஜய் ரசிகர்கள் எல்லாரும் சேர்ந்து அது அவரோட பிரச்சனைய ஒர்த் இல்லைன்னு சொன்னாரு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. விளையாட்டு வினையாகும்னு சொல்றது இதுதான் போல. பார்த்திபன் சாரோட இந்த பஞ்ச் பத்தியும் த்ரிஷாவோட அதிரடி பதிலடி பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.